ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். எல்லாரும் கண்டிப்பா யாவரும் நலம் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு போலீங்களா? மாதவன் சார் நடிச்சு வந்தது, விக்ரம் கே குமார் சார் அவர்கள் டைரக்ஷன்ல ரொம்ப சூப்பரான படம் இல்லைங்களா? அந்த படத்துல என்ன நடக்கும்? அவங்க வீட்டில் ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்கும். அந்த சீரியல்ல வர்ற விஷயங்கள் எல்லாமே மாதவன் அவர்களுடைய வீட்டில் அப்படி நடக்கும் இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் இதுல இருந்து ஒரு சின்ன ட்ரேசஸ் வச்சு ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கதை நிஜமாவே ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு அது என்ன மர்டர் மிஸ்ட்ரின்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? வருடம் 1929 ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மர்டர் மிஸ்ட்ரி நாவல்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா பரவலாக சேல் ஆகிட்டு இருந்த ஒரு டைமு. அந்த டைமில் ஆர்த்தர் அப்ஃபீல்டு அப்படின்றவர் இந்த மர்டர் மிஸ்ட்ரி எழுதுறது அதெல்லாம் ரொம்ப பேஷனாகவும் ரொம்ப சூப்பராகவும் எழுதக்கூடிய ஒரு நபர். நம்ம ஆர்த்தர்னு வச்சுப்போமே, ஆர்த்தர் அப்ஃபீல்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய முக்கால்வாசி ஒரு மெயின் ஜாபே கிட்டத்தட்ட இந்த க்ரைம் நாவல்ஸ் எழுதுறது தான் அவரோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆர்த்தர் எழுதிட்டு இருக்கும்போது அவருடைய புதிய ஒரு நாவலை எழுதுறதுக்கு பிளான் பண்ணுறாரு. அண்ட் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்படி இங்கே போனாங்க, ஓகே இப்படி முடியுது, இப்படி ஆரம்பி இதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் அவருக்கு ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஐடியா வரவே இல்லை. எப்படி அந்த மர்டரை அவன் பண்ணுறான், எப்படி அந்த மர்டர் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவருக்கு பெரிய ஒரு குழப்பமே போயிட்டு இருக்கு. இது ஒரு சைடு இருக்க. ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி, அதுக்கு வேற ஒரு பேர் சொல்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெய்ரி கேமல் ஸ்டேஷன். பேசிக்காக கேமல் ஸ்டேஷன் அப்படின்றது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடம். ஆஸ்திரேலியாவையோ ஓரளவு வேர்ல்ட்லேயே சொல்லுவாங்க கேமல் ஸ்டேஷன் அப்படின்றது ஒரு ரெஸ்ட் இருக்கிறதுக்கோ, ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கேஃபே மாதிரி நம்ம ஹைவேலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசிக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அப்படின்ற ஒரு கேமல் ஸ்டேஷன், அதுக்கு பேர் ட்ரோன் டெய்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் அடிக்கடி போயிட்டு வர ஒரு நபர் தான் இருந்திருக்காரு நம்மளுடைய ஆர்த்தர். அந்த இடத்துல நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்படி அவர் பேர் ஜார்ஜ் ரிச்சி. ஸோ நம்மளுடைய ஜார்ஜ் ரிச்சின்னு வச்சுக்கோமே. ஸோ அங்கே இருக்கிற ரிச்சியும் நம்மளுடைய அந்த ரைட்டரான ஆர்த்தரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு ஒரு தோஸ்துகள். இவர் அப்பப்போ அங்கே போகிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக கலாய்க்கிறது, பேசுறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இல்லை அப்படி இல்லை, பட் எனிவேஸ் ஜாலியாக ரொம்ப நாள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கும் கொஞ்சம் ஐடியா இல்லை இல்லைங்களா, சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அந்த நாவல்லாம் எழுதிட்டு இருக்காருல்ல. ஸோ அவரும் அப்பப்போ அங்கே போய் உட்காந்துட்டு, இப்போ நம்ம டீ கடை காப்பி கடை காலையாக இருந்தால் நம்ம போய் உட்காந்து கதை பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அவரும் ஒரு நோட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துட்டு சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கேமல் ஸ்டேஷனில் எழுதுறது அவர் வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கேமல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பல ஆட்களை வேலைக்கு எடுத்துருக்காங்க. புதுசாக ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் வேலைக்கு எடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஆர்த்தரும் மறுபடியும் அந்த கேமல் ஸ்டேஷனுக்கு போகிறாரு, சும்மா ஜாலியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகிற டைமில் நம்ம ரிச்சி அங்கே மெயின்டைன்ஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா, ரிச்சியும் ஆர்த்தரும் பேசிக்கிறாங்க. அப்போ ஆர்த்தர் பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்தோன்னா ரிச்சி பக்கத்தில் உட்காந்து, இந்தாப்பா என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் என்னமோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, என்ன சொல்லு, நான் ஏதாவது பதில் சொல்லுவான்ல என்கிட்ட சொல்லு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது ஆர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் அந்த புதுசாக ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன் இல்லையா, அதுக்கு இந்த மர்டர் சரி எப்படி நடக்கலாம், எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு பெருசாக ஒன்றும் ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகவே மாட்டேங்குது. பேசாமல் யார் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு தங்க காசே கொடுக்கலாம், அந்த மாதிரி கூட நான் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், யாராக இருந்தால் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையிலே கொஞ்சம் சத்தமாகவே சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது நம்ம இவர் ரிச்சி என்ன சொல்கிறாருன்னா, இதனத்துக்கு அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறாரு. அந்த ஐடியா சொன்னதும் நம்ம ஆர்த்தருக்கு இது நல்லா இருக்கே அப்படின்னு பிடிச்சி போயிட்டு கிட்டத்தட்ட அதை வச்சு அப்புறம் ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் அந்த நாவலையும் முடிச்சிடுறாரு. முடிச்சது மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்கிற ஒரு பப்ளிகேஷனுக்கு அமுச்சு வச்சிடறாரு. அப்படி அவர் அமிச்ச அந்த நாவல் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பப்ளிஷும் செய்யப்படுது. அந்த நாவல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி சான்ஸ் ஆஃப் விண்டி பை ஆர்த்தர் அப்ஃபீல்டு. ஓகேயா, ஸோ சான்ஸ் ஆஃப் விண்டி இது நிஜமாவே இருக்குது இந்த நாவல். நீங்கள் போய் சர்ச் பண்ணால் இல்லை இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ராப்ளி தான் இது அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதுதான் சான்ஸ் ஆஃப் விண்டி. ஸோ ரிலீஸும் ஆயிடுது. நவ் ஆஃப்டர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆர்த்தரோட வீட்டுக்கு போலீஸ் இதுன்னு உள்ளே வராங்க. நாக் பண்ணிட்டு பேசிக்காக உள்ளே வராங்க. பார்த்தோன்னா ஆர்த்தருக்கு ஒரே இது, ஏன்னா ஆல்ரெடி ஆர்த்தர் ஒரு க்ரைம் எழுதுகிற ஒரு நாவலிஸ்ட் இல்லைங்களா, ஸோ அதனால் சரி என்ன ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ஹெல்ப் வேணுமா என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் தான் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது, ஒரு 3 பேர் மிஸ்ஸிங், நம்ம சரௌண்டிங்கில் ஒரு 3 பேர் மிஸ்ஸிங்கு. இதில் ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், அதாவது ஆர்த்தர் நீங்கள்
உங்களுக்கும் இந்த 3 பேருக்கும் வந்து ஒரு சின்ன லிங்க் இருக்குது. ஏன்னா 3 பேருக்கும் வந்துட்டு காமனாக பொருந்தி போகிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. இவரை நீங்கள் வந்து அந்த கேமல் ஸ்டேஷன் போவீங்களே அடிக்கடி, ஸோ அங்கே இவங்க 3 பேர் நீங்கள் பார்த்து பேசியிருக்கிறீங்க. அவங்க 3 பேர் பேர் என்ன அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பேசிக்காக வந்துட்டு ஜேம்ஸ், ரயன், லூயிஸ், கேரன், அப்புறம் வந்துட்டு ஜார்ஜ் லாய்டு, இவங்க தான் அந்த 3 பேர். ஸோ இவங்க 3 பேர் வந்து காணோம், மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இவருக்கு ஆர்த்தருக்கு வந்துட்டு ஒரே குழப்பம். அது இப்படி 3 பேர் எப்படியும் வந்து ஒரே நேரத்தில் மிஸ் ஆவாங்க, ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி சரி நானும் பார்க்குறேன், நான் பக்கத்தில் விசாரிச்சு பார்க்குறேன், ஏதாவது துப்பு கிடச்சா நானும் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெருசாக ஆர்த்தர் வந்துட்டு சொல்லிடுறாரு. இப்போ போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆர்த்தர் மேலே டவுட்டும் இருக்குது. ஏன்னா இந்த ஆள் ஆகும்னா வந்து மர்டர் மிஸ்ட்ரி எழுதுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிகிட்டே இருப்பான், அப்படி இந்த ஆள் ஏதோ ஒன்று செஞ்சு விட்டானான்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் இந்த 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 விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொளுத்தி போடுற மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எழுதினார் இல்லைங்களா அந்த சான்ஸ் ஆஃப் விண்டின்னு சொல்லிட்டு ஒரு அந்த நாவல், அந்த நாவலை அங்கே இருக்கிற போலீஸ் வந்து எதாச்சியாக படிக்கிறாங்க. படிக்கும்போது தான் வந்துட்டு ஒரு பெரிய ஷாக்கே வந்து தெரிய வருது. அந்த 3 பேர் வந்துட்டு மிஸ் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளஸ் அவங்க வந்துட்டு பேசிக்காக மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்கன்றது அப்புறமா தெரிஞ்சிருது. ஸோ எந்த முறையில் மர்டர் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் புக்கில் எல்லாம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, ஒரு விதத்தில் இப்படி போனாங்க இப்படி பண்ணாங்கலாம் எழுதியிருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி அதே விதத்தில் தான் வந்து ரியல் டைம்லேயும் வந்து மர்டர்லாம் நடந்திருக்கு. இதை பார்த்ததும் வந்து போலீஸ்க்கு ஷாக்கு. ஏன் அப்படின்னா அந்த மர்டரெல்லாம் இவர் எழுதினதுக்கு அப்புறம் நடக்கலை, அந்த புக்கு பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கலை, அந்த புக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போது கண்டிப்பாக ஆர்த்தருக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, ஆர்த்தர் தான் வேலை பார்த்துருக்கான், அல்லது ஆர்த்தருக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அந்த மர்டரை பற்றி, அதுதான் இங்கே வந்து புக்கில் எழுதி வச்சிருக்கான் போலன்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தரை கூப்பிட்டு இன்னும் ஸ்ட்ரிக்டாக விசாரிக்கிறாங்க. ஏய் உண்மையை சொல்கிறா, நீ தானே அந்த மர்டரை பண்ண, இல்லை எப்படா நீ இதெல்லாம் வந்து உனக்கு தெரியும், நீ எப்படி நீ என்ன இதுவா என்ன பெரிய சாமியாரா கெஸ் பண்ணி எழுதிருக்கிறியா அப்படின்லாம் உருட்டு விடாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆர்த்தர் கொஞ்சம் யோசிக்கிறா. அப்படி இல்லைங்க நான் எதுவும் பண்ணல, நான் ஏன் அதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஆர்த்தருக்கு ஞாபகம் வருது, சரி இதெல்லாம் நமக்கு வந்து சொன்னதே ரிச்சி தானே, அந்த கேமல் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த டைரி, அந்த கேமல் ஸ்டேஷனில் இருக்கிற ரிச்சி தானே, அப்போது ஒரு நாள் அவன் தான் பண்ணியிருப்பானோன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பியும் போலீஸ் ப்ளஸ் ஆர்த்தரோட கண் வந்து ரிச்சி மேலே தாவுது. இப்போ போயிட்டு ரிச்சியை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி ரிச்சியை கேட்குறாங்க, ஏய் நீ தானே கொலை பண்ண அப்படின்னு கேட்டோன்னா, நானா சாமி நான் அப்படி கொலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு போலீஸ் கேட்குறாங்க, அப்புறம் உனக்கு எப்படி இந்த சீன் தோணுச்சு, நீ தானே சொன்ன இந்த மாதிரிலாம் நீ வந்துட்டு பண்ணணும்னு ஐடியா வந்து ஆர்த்தர் கொடுத்தது நீ தானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரிச்சி சொல்கிறாரு, ஐடியா நான் தான் கொடுத்தேன், அவர் வந்து கதை எழுதுறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தார், நான் அந்த ரைட்டர்ஸ் பிளாக்லாம் வரும்போது நான் போயிட்டு அந்த பிளாக்கை கொஞ்சம் இடிச்சு கிளியர் பண்ணி விட்டேன், அவ்வளோதான், மற்றபடி நான் கொலை இல்லைலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரும் வந்து ஷாக் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போலீஸும் உட்காந்து யோசிக்கும் போது தான் தெரிய வருது, அன்னைக்கு ரிச்சி வந்து ஆர்த்தர்கிட்ட கதை சொன்னார் இல்லைங்களா, அப்போது கதை இல்லை அந்த எப்படி கொலை பண்ணலான்ற ஒரு இதை வந்து வளர்க்கிட்டு இருந்தார்ல, அந்த டைமில் இவங்க 2 பேர் மட்டும் அங்கே இல்லை. நான் ஆல்ரெடி முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ரீசெண்டாக அந்த ஒரு கேமல் ஸ்டேஷனுக்கு நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி ரீசெண்டாக அங்கே வேலைக்கு சேர்ந்த ஒரு நபரோட பேர் தான் ஸ்னோயி ராக்ஸ். ஸோ ஸ்னோயி ராக்ஸ் அப்படின்றவர் இவர் யாருன்னா, அந்த கடந்த ஒரு வாரத்தில் அங்கே வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண ஒரு நபர் தான் ஸ்னோயி ராக்ஸு. அவர் அந்த இடத்துல அந்த ஃபென்சிங்லாம் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்னோயி ராக்ஸும் இந்த சம்பவங்கள் நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆளே காணோம், ஆள் ஒரு மாதிரி இது இருந்திருக்கா அப்படி, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணல, ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரி அந்த மாதிரி இருந்திருக்கா அப்படி. ஸோ இப்போது கேஸ் பார்த்திங்கன்னா ஸ்னோயி ராக்ஸ் பக்கம் திரும்புது. இப்போ தான் நம்ம ஆர்த்தருக்கு ஒன்று புரியுது, சரி இது வந்து ஸ்னோயி ராக்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் கெஸ் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கெஸ்ஸு அந்த 3 பேர் காணோம் இல்லைங்களா, அதில் ஒருத்தருடைய காரை ஸ்னோயி ராக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறத ஆர்த்தர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு கேட்கும்போது என்னப்பா அவர் காரில் நீ போயிட்டுருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவர் கொஞ்சம் வேலையாக வெளியூர் போயிருக்கிறாரு, என்கிட்ட தான் காரை வந்து கொடுத்து வச்சுட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி மேலே போயிட்டு போயிருக்கா அப்படி, அது ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் அந்த 3 டெட் பாடிஸ் வந்து காணாமல், மேபி டெட் பாடின்னு சொல்கிறேன், 3 பேர் மிஸ்ஸிங் ஆனாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சீனை மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது போலீஸ்க்கு ஒரு தடயம் ஒன்று கிடைக்குது. சரி என்ன தடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு ஒரு துண்டும் ப்ளஸ் அது கூட சில பல மெட்டலால் உருவாக்கப்பட்ட சில விஷயங்களும் வந்துட்டு போலீஸ் கிடைக்குது. மெட்டல் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிங்கு மோதிரம் அந்த மாதிரிலாம் கிடைக்குது, ஜுவல்ஸ் பேசிக்காக. ஸோ அப்படி கிடச்சோன்னா போலீஸும் அதை தனியாக ஒரு பக்கம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போக இப்போ போலீஸ் ஃபைன்லாம் வந்து இவங்ககிட்ட யாரும் நம்மளுடைய ரிச்சி அந்த கேமல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஆள்கிட்ட கேட்குறாங்க, யோ நீ என்ன தான் சொன்னேன், நீ ஆர்த்தர்கிட்ட அன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரிச்சி வந்து வழக்கமாக சொல்கிறார், ஐயா நான் எதுவுமே சொல்லலை, அதாவது வந்துட்டு யாரை வந்து கொலை பண்ணுறாங்களோ பேசிக்காக அவன் வந்துட்டு புதருக்குள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ட்ராப் பண்ணுறோம்,
ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அவனை வந்து அந்த புதவுக்குள்ளேயே வச்சு சுட்டுறணும். சுட்டதுக்கப்புறம் அவனை தடயமே இல்லாமல் ஒரு இடத்துல வச்சு எரிச்சிட்டு அதில் சில மீதெல்லாம் என்ன இல்லைங்களா, அந்த எலும்புகள்லாம் பேசிக்காக எரியாதுல்ல. ஸோ அப்படி எரியாத எலும்புகளும் அதுக்கப்புறம் ஏதாவது மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தாங்கனாலும் அதை வந்துட்டு எலும்புகளை பேசிக்காக வந்து ஆசிடு தொட்டியில் போட்டும் ப்ளஸ் அந்த மெட்டல்லையும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆசிட் தொட்டிலே போட்டு கரைச்சி அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு மாதிரி பஸ்பமாக்கி நம்ம வந்து எரிஞ்சிடலான்ற மாதிரி தான் நான் வந்து ஒரு பிளான் வந்து ஆர்த்தருக்கு எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா இதை வந்து போலீஸ் கேட்டுக்கிறாங்க. ஓ, நீ இதை தான் சொன்னியா, இப்படி தான் நீங்கள் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புக்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்கும்போது தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இதுவும் வந்து நம்ம ஸ்னோயி ராக்ஸை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. அந்த நான் போலீஸ் கண்டெடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த போனும் ஒரு மெட்டல் விஷயமும் அதை அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தெரிய வருது அந்த போனும் அந்த மெட்டல் ரிங்கும் மிஸ்டர் லூயிஸ் கேரான் அவருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லூயிஸ் கேரானோட பேக் எண்ட்லாம் விசாரிக்கும் போது தெரிய வருது லூயிஸ் கேரான் கிட்ட நம்மளோட ஸ்னோயி நிறையா பணமும் வாங்கியிருக்கிறதாகவும் அதை வந்துட்டு இன்னும் திருப்பி தரலானும் வந்து தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட லூயிஸ் இதுக்கிட்ட நெருங்கிடுறாங்க. லூயிஸ்ன்றாங்க பாருங்கள், ஸ்னோயி ராக்ஸ் கிட்ட நெருங்கிடுறாங்க. ஸ்னோயி ராக்ஸை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. பிடிச்சி கேட்குறாங்க, ஏய் உண்மையை சொல்கிறா, நீ தாண்டா அதெல்லாம் பண்ணேன்னு பிடிச்சி கேட்டோடனே ஸ்னோயி வந்து ஒத்துக்கிறா. அப்படி ஆமாம் சார், நான் தான் பண்ணேன் அப்படின்னோடனே சரி இப்போது கேட்பாங்க இல்லையா, வை நீ எதுக்கு எல்லாம் பண்ணோம் அப்படின்னோடனே ஸ்னோயி சொல்கிறா, அப்படி நானும் எவ்வளோ நாள் தான் இங்கே வந்து ஒரு கொத்தடிமையாகவே நான் பாட்டுக்கு வந்து ஒரு தினக்கூலி மாதிரி நானும் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கிறது, எனக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகணுன்ற ஆசையெல்லாம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கேமல் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிச்சி அவர்கள் ஆர்த்தருக்கு ஒரு மர்டர் சீனை வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருந்தார். அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் என்ன பண்ணேன்னா இவரை இந்த லூயிஸா யார் லூயிஸ் கேரனை வந்து போட்டு தள்ளிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நான் வந்து எல்லா விஷயமும் பண்ணி போலீஸ்கிட்டேயே கண்டுபிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ணேன். ஆனால் எப்படி மாட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம், எந்த விஷயம், அந்த அந்த நிறைய மெட்டல் துண்டுகள்லாம் வந்துட்டு நம்ம இதில் ஆசிட் தொட்டியில் போட்டு கரைக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, அதை பண்ணாமல் விட்டுருக்கிறாரு. அதை வச்சு போலீஸ் மோப்பம் முடிச்சு ஃபைனலாக இந்த ரிங்கு வந்து அவருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அவர் மூலமாக போய் கடைசியில் வந்து நம்ம ஸ்னோயி ராக்ஸை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஜெயிலில் போட்டுடுறாங்க. அப்படிலாம் போயிட்டுருக்கு. இதில் என்ன கேள்வி அப்படின்னா 3 பேர் காணாமல் போனாங்க இல்லையா. ஸோ அந்த 3 பேரில் லூயிஸ் மட்டும் தான் கிடச்சிருக்காரு. மீதி 2 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரில. என்னதான் தடயங்கள் அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஸ்னோயி தான் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு இது சொன்னாலுமே லூயிஸ்க்கு கிடைச்ச மாதிரி ப்ரூஃப் கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இன்ன வரைக்கும் அந்த 2 பேர் எப்படி காணாமல் போனாங்க, இல்லை நம்ம ஸ்னோயி தான் போட்டு தள்ளாரான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை.